மாமிச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை. ஒரு கல்யாணத்துல 500 பேருக்கு சோறு போட்டாவே அவனை என்ன ஆளுன்னு சொல்லிடுறாங்க, பெரிய ஆளுப்பா, 500 பேருக்கு பிரியாணி போட்டான். நான் சொல்லுகிறேன், மாமிசமான எல்லா மனிதனுக்கும், ஆகாயத்து பறவைகளுக்கும், பூமியில் ஊறும் சகலவித ஜந்துக்களுக்கும் உணவை கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் நீ நானும் ஆராதிக்கிறவர். அவர் ஏழை அல்ல, அவர் பணக்காரர், ஐஸ்வர்ய சம்பனர். இன்னைக்கெல்லாம் பாருங்க, சபையில உங்க வீட்டுல ஒரு 10 கிலோ ரேஷன் அரிசி எடுத்துவாங்க, அவங்க வீட்டுல 10 கிலோ ரேஷன் அரிசி எடுத்துவாங்க. 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கி ரேஷன்ல போடுற பருப்பை என்ன பண்ணலாம், கழுவி உங்க ஜனங்களுக்கு போட்டுடலாம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பார்வையில் நீயும் நானும் விலையேற பெற்றவர்கள். இந்த அரிசியும் இந்த குழம்பும் கொடுக்க நான் விரும்புறது இல்லை. அவர் சத்தியம் தெரியாததுனால, புத்தி தெரியாததுனால அவங்க அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்தில் இல்லை. மாமிசமான யாவருக்கும் விலையேற பெற்ற கறி மீனை நல்ல உணவை கொடுக்கிறவரை துதியுங்கள், துதியுங்கள். ஜபத்தில் என்ன பண்ணுங்கள், துதியுங்கள். நல்ல உணவை கொடுத்தவரை துதியுங்கள். கூட்டு பாருங்க, இந்த வாரம் நீங்க போடுங்க, அடுத்த வாரம் நாங்க சொல்லு. போன மாசமே கமலை வச்சு சாப்பாடு போட்டேன், இந்த வாரம் எதை வைக்கிறது, மூக்குல இருக்கிறத கழட்டிருங்க. அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். சாப்பாடு பாருங்க, நிறைய பேர் இங்க கொண்டு வந்தாதவ. நான் சொல்றது, உனக்கு இவ்வளவு நாள் வரையிலும் நல்ல உணவுகளை கொடுத்தவரை இங்க வரும்போது என்ன பண்ணு, துதி. துதி. சாப்பிடுற இடம் இல்ல இது, துதிக்கிற இடம், பதிலை கொண்டு போகிற இடம், நன்றி சொல்லுகிற இடம், வாழ்க்கையில எப்பேற்பட்ட வீடுகளில் குடியிருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற இடம், எப்படிப்பட்ட உடையை உடுத்த வேண்டும் என்கிற இடம். கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது என்னுடைய கோலத்தை நீர் வாங்கி கொண்டேன், உன்னுடைய ராஜ்ய வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஜபத்துக்கு போகும்போது இந்த உணர்வோடு போகணும் பாருங்க. இங்கே போய் இலவச அரிசியை வாங்கிட்டு வந்து, இலவச பருப்பை வாங்கிட்டு வந்து, சொத்த கத்திரிக்காய், சூந்து கத்திரிக்காய் எல்லாம் போட்டு எங்க ஒரு குழம்பு வச்சு எங்க சபையில சோறு போட்டாங்க. அதை போடணும்னா வாரம் வாரம் போட்டுருவேன். நான் கவனிங்க, இந்த உணவை காட்டிலும் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவ வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், பிழைப்பான், பிழைப்பான். சாப்பாட்டுக்காக வர்றது கிடையாதுங்க. தேவ வசனத்தை காஸ்ட்லியா கேட்கணும்.